என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 32. என்னை விட 7 வயசு அதிகம். நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? நீவா பொண்ணை கூப்பிடலாம் சார். ஆனா கல்யாணம் எடுத்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? அடுத்து உன் கல்யாணம் தானே. கையல் மேடம்க்கு ஹிந்தினா பிடிக்காதா? இந்த ஊரையே ஆட்டுனா பாரு. தமிழ்ல சொல்லுங்க சார். ஒண்ணும் புரியல. அப்ப நீ வாய மூடு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எக்தா சபாவ மூடணும். முடியாது. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு வரன் வந்திருக்கு. என்ன படிச்சிருக்கு? அதெல்லாம் விசாரிக்காம இருப்பனா. 9ஆம் கிளாஸ் படிச்சிருக்கு. நான் கட்டினா கிராஜுவேட் பண்ண தான் கட்டுவேன். 9ஆம் கிளாஸ் எல்லாம் ஏன் என் தலையில கட்ட பாக்குறேன்? நான் எங்கப்பா போட்டோம்? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதுதான் பொண்ணா? உன்னை பார்க்க வந்திருக்காங்க. விளையாடுறீங்களா? உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. போங்க, தயவு செஞ்சு கிளம்புங்க. இல்ல ஏன்டா உட்கார்ந்து இருக்கற? பொண்ணு அடக்கமா மண்டைய உடைச்சிருவேன். உனக்கு தனியா சொல்லுமா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எனக்கு கல்யாணம் வேணாப்பா. புற்றுநோய். எவ்வளவு நாள் உயிரோடு? அப்ப ஏன் தட அப்படிலாம் பேசுறீங்க? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லப்பா. 3வது ஆசை. விடுமா, பரவாயில்ல. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுமா? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். வணக்கம் சார். கையிலோட வருங்கால கணவர். மாப்பிள்ள காஃபி எட்டு. வள்ளுவம்பேட்டை சபாவை திறக்கிறத பத்தி ஏதாவது சொன்னாளா? இன்னும் அப்ரூவல் வரல. சட்டப்பட்டு ஆக வேண்டியதை பாருவாய். கையில கண்கலங்காம பார்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆமா கையல் வாமா. அவரு இவன் வேலைக்கு போயிட்டானேமா. அது சாப்பிடுறியா? ஒரு காஃபி போட்டு தர முடியுமா? கட்டிக்க போற ஆம்பளைய நீ வா போன்னு சொல்ற தைரியம் எப்படி வந்தது அவளுக்கு? கல்யாணம் முடியட்டும். ஒரு திருச்செல்வா. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். தாத்தா பத்தி யோசிச்சா? நம்ம மனசு நொறுங்கிடுவார். ஆனா அவன் ஒரு ஃப்ராடுனா. தாத்தாட்ட தான் எப்படி எடுத்து சொல்லுவேன்னு தெரியல. என்ன வேலையை விட சொல்லுவான். நான் வேலையை விட மாட்டேன்னு சொன்னா கல்யாணம் கேன்சல். நான் உன் கூடவே கல்கத்தா வந்துடுறேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? அந்த ஹிந்தி நோட்ஸ் ஏதாவது இருந்தா கொஞ்சம் கொடுங்க. அதை கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். சத்தியமா கையில் ஹிந்தி படிக்கலடா. இப்ப அவன் கேட்டானா? சாரிடி. யார்கிட்டயும் சொல்லிட மாட்டல. இல்லைங்க, சொல்லல. நமக்கு ஹிந்தி சொல்லி கொடுக்கலாம்ல. சூப்பர் ஐடியா. சரி மேடம். ஏ கிசான். தாத்தா மயக்கம் போட்டு விழுந்துறா. இப்ப எதுக்குப்பா அவரை வர சொன்னீங்க? அதெல்லாம் ஒன்றும் புரியாது. நல்லதானே மாமா இருந்தாரு. பொறுமையா இருக்கையில். நான் விஷயத்த விவரமா தாத்தாக்கு எடுத்து சொல்ல. அதான் லிஸ்ட்ல பேர் வந்துச்சு. அப்புறம் என்ன? எனக்கு பதிலா எக்ஸாம் யார் எழுதுவா? யார் எழுதுவா? ஹிந்தி எழுத தெரிஞ்சவங்களை கண்டுபிடிக்கணுமா? फोन लिखेगा. மாதிரி ஃப்ராட் வேலையெல்லாம் பக்காவா பண்ணுவான். நீ போறது சிற்றூருக்கு. எனக்கு ஏதாவது கொஞ்சம் காட்டேன். எனக்கே தெரியாம கேள்வியை திருப்பி எழுதிட்டு இருக்கேன். ஆன்சர்ல இருக்குதுன்னா நேரம் இன்னொரு 15 நிமிஷம். நான் ஒழுங்கு எழுதலன்னா என் கல்யாணமே நடந்துரும் சார். 10 வயசுல இருக்கா சார்? ஆனா அவன் சிற்றூர் தான். எக்ஸாம் எழுதுறதுக்காக போனேன். மாப்பிள்ள, நாங்க வெளியே போய் சாப்பிட்டு வந்துடும். இங்க ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம்ல. நான் எதுக்கு கேட்கணும்? ரொம்ப தப்பு பண்றேன். அவ உன்னை பாக்குறதுக்கு இங்க வந்தா தெரியுமா? எதுக்கு வந்தா? இருக்கிற புத்தகத்தை எல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்துச்சு. நீ கிரிக்கிட்டு இருப்பிய. ரொம்ப நேரம் இருந்து பாத்துக்கிட்டு இருந்துச்சு. முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியது. தனியா பேச எங்க போனாலும் நான் கூடவே வருவேன். நமக்கு தாத்தாவோட சந்தோஷம் தானே முக்கியம். எஸ். நீங்க அனுப்புன டெலகிராம மேடம் படிச்சுட்டா தெரியுமா? வள்ளுவம்பேட்டை சபாவை திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டா. எல்லாம் அந்த பகவானோட அனுகிரகம். சின்ன ஃபார்மாலிட்டி. என்ன? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க பேருக்கு யாரோ கடுதாசி எழுதியிருக்கா. ஹிந்தி பரீட்சை எழுதி உள்ளார் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறேன். ஒருவேளை நான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டா? தாத்தாக்காக தானே இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். அப்படியே காணுப்பா. இதை வச்சுக்கோ. மாப்பிள்ளை அழிச்சுட்டு வாங்கோ. இனிமேல் சொல்றதுக்கு மந்திரம் எதுவும் இல்ல. அப்படியே காணோண்டா. மாப்பிள்ளைய காணுமா? மாப்பிள்ளைய கடத்தலாமேன்னு யோசிச்சேன். ஒருத்தர் இருக்கா. ஒரு பைத்தியம் முடிச்சிருக்கா. முகூர்த்த நேரம் முடிஞ்செடுத்தோ. தாத்தா, ஒரு முக்கியமான விஷயம்.
கல்யாணத்தை பண்ணிடலாம் தாத்தா. முகூர்த்த நேரம் தவறி போயிடுச்சு 200 ரூபா கொடுக்க பேஷ பண்ணிவிடலாம். ப்ரமோஷன், கல்யாணம், வள்ளுவம்பேட்டை சபாவை மறுபடியும் திறக்க போறோம். மிஸ்டர் ரங்கு, ஏக்தா சபாவை திறக்க விட மாட்டோம். இந்தி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கா. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுது. உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா? கேன்சரும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, அவருக்கு வெறும் வாயு பிரச்சனை. நீங்களாவது ஒரு நல்ல செய்தி சொன்னீங்களே. நான் இதெல்லாம் கூட்டை போட்டு குழப்பிட்டு என்ன மன்னிச்சிருங்கம்மா.